Hi friends, welcome to our channel Guhan Super Mom. நம்ம ஒரு ஈஸியான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். நல்லா உருளைக்கிழங்கு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம சாப்பாடு வடிக்கும் போதே பாயில் பண்ணிடலாம். குக்கரில் மேலே வச்சு நான் வேக வச்சுருவேன். ஸோ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி நல்லா கொஞ்சம் ரொம்ப கொலகலன்னு வேக வேண்டாம், கொஞ்சம் முரடாக இருந்தால் போதும். அதை அழகாக ஸ்லைஸ் பண்ணிங்க. இது சிக்கன் விங்ஸ் மாதிரி ஆலு விங்ஸ். ஆயில் சூடாகிடுச்சு. நான் ஒரு விங்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், ஆலு போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டோன்னே பபுள்ஸ் வருது. இது வந்து நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவங்க நான்வெஜ் நிறைய சாப்பிட மாட்டாங்க, நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுக்குற ஒரு டிஷ் இது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது ரொம்ப குழையக்கூடாது, ரொம்ப குழஞ்சா எண்ணெய் குடிக்கும். நான் 4 விசில் வச்சுருக்கேன். குக்கர்லேயே உள்ளே 4 விசில் வச்சுருவேன் சாப்பாடுக்கு மேலேயே. அது மாதிரி இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காது. இல்லைனா எண்ணெய் குடிச்சுன்னா குழந்தைங்களால சாப்பிடவே முடியாது. ஒரு கிறிஸ்பினஸ் வராது, கொலகலுன்னு ஆயிரும். போய் கலந்துட வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் அது வெந்து வரும்போது கலருங்க. இல்லைன்னா ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். உடஞ்சி போகிறத ஃபுல்லாக ஆயில் நிறைய கோத்துக்கும். இல்லை ஹாஸ்பிட்டலில் எங்கேயும் கிடையாது. குழந்தைக்கு எங்கேயும் ஹாஸ்பிட்டல் கூட்டும் போக முடியாது நம்மளால். எனக்கு தெரியல கூட எங்கள் வீட்டில் நிறைய பெரியவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு கண்டிப்பாக சொல்கிறேங்க. பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. வெந்து வரும்போது இது ஆயில் சுத்தமாக குடிக்காது, நீங்கள் பயப்படவே வேண்டாம். பெரியவங்க யாரும் சாப்பிட வேண்டாம், குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா இது கேஸ் ப்ராப்ளம் வரும் பெரியவங்களுக்கு. குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம், ஒரு 6 மந்த் ப்ளஸ்ஸே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்தியன் பேபிஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக் ஐட்டம் இது. இது ஃபுல்லாக ஆயில் கொஞ்சம் வடிய வச்சுருங்க. வடிய வச்சுட்டு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வடிய வைங்க, இல்லைனா நமுத்து போன மாதிரி ஆயிரும். இப்போ சின்ன பிள்ளைக்கு தரோன்னு வச்சுங்க, நம்ம பெப்பரு சால்ட் மட்டும் போட்டு தந்தால் போதும். பெப்பர்னால் ரொம்ப கம்மியாக 6 மந்த் ப்ளஸ்ஸே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டான ஃபுட்டு தான் இது. இப்போ என் பாப்பாவுக்கு 2.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கப்பில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும், நிறைய போட வேண்டாம். அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லை சுகர் போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கணும். நார்மலாக பண்ணால் இது சரியாக மிக்ஸ் ஆகாதுங்க. மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். அந்தளவுக்கு டேஸ்ட். மிளகாத்தூள் ரொம்ப கம்மி, கரம் மசாலா ரொம்ப கம்மியாக போடுங்க, நிறைய போட வேண்டாம். பெருங்காயம் போடணும்னு சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயமும் போட்டுங்க. எதுக்கு நான் வந்து வெல்லம் இல்லை வந்து சுகர் போட சொல்கிறேன்னா, டைஜஷன் ப்ராப்ளம் வராது. வெல்லமும் சுகரும் குழந்தைங்களுக்கு வயிறு கடுப்பாகாது. அதனால வெல்லம் சுகர் போட்டுங்க. பெருங்காயம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேற ஒரு தட்டில் போட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. டெய்லி சாப்பாடு நீங்கள் வைக்கும் போது 2 உருளைக்கிழங்க அப்படியே குக்கரில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலராக இது ஒரு ஸ்நாக்காக கொடுக்கலாம், இல்லை சூப் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சூப் செஞ்சு தரலாம். நம்ம உருளைக்கிழங்கு வச்சு நிறைய டிஷ்ஷஸ் குழந்தைங்க செஞ்சு தரனால குழந்தைங்க வெயிட்டும் கெயின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்கும், ஆனால் உடச்சா உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ளெல்லாம் கடக்கடக்கலான் இருக்காதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பா நல்லா சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்க 6 மந்த் ப்ளஸ்ஸே கொடுக்கலாம். என்னோட நம்பர் ஷேர் பண்ணிக்க. உங்களுக்கு ஏதாவது டவுட், குழந்தைங்க பற்றி டவுட் இருந்தால் மட்டும் ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.